ஃபர்ஸ்டா ப்ராடக்ட்டுக்காக ஒரு பிளானை கொடுத்து நம்ம தான். அப்போ ப்ராடக்ட் சொன்னா சொன்ன மாதிரி வேலை செய்யும். 10 பேருக்கு கொடுத்தா 10 பேருக்குமே ரிசல்ட் தர மாதிரியான ப்ராடக்ட். சப்போஸ் ஒரு ஆளுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா டெஃபினட்டா அடிச்சு சொல்லலாம், நம்ம ப்ராடக்ட்டை அவரு சாப்பிட்டுருக்க மாட்டார், இல்லைன்னா பாக்ஸை ஓப்பனே பண்ணிருக்க மாட்டார். அந்த அளவுக்கு சேலஞ்சா நம்ம ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ராடக்ட். அப்போ ஒரு கஸ்டமர் சைடு உட்காந்து எப்படி யோசனை பண்ணி அவங்களுடைய பாரம்பரியம் மாறாம தன்மை மாறாம ப்ராடக்டை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஆஸ் ஏ நெட்ஒர்க்கரா நம்ம சைடு உட்காந்து யோசனை பண்ணி ஒரு பிளானை டிசைன் பண்றாங்க. அப்ப இந்த பிளானை டிசைன் பண்றப்ப சும்மா டிசைன் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா அவர் மைண்ட்ல, அவர் மூளையில, அவர் ஆள் மனசுல இருக்கிற விஷயத்த இன்னைக்கு பிளானா கொடுக்குறாரு. அப்ப இந்த பிளானை கொடுக்குறப்ப டாப் 20 ஒரு 20 கம்பெனியோட பிளானை கம்பேர் பண்றாங்க. கம்பேர் பண்ணி இன்னைக்கு நெட்ஒர்க்ல வந்து ஆரம்பத்துல இருந்தவங்க பூரா சம்பாதிச்சிடுறாங்க, கீழே வந்தவங்க பூரா சம்பாதிக்க முடியல. காரணம் என்ன? பிளான்ல ஒரு சின்ன சின்ன டிராபேக் இருக்கு. அப்ப அந்த மாதிரி விஷயங்களை வந்து அனலைஸ் பண்றோம். அனலைஸ் பண்ணி அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை பூரா கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி பாறையா இருந்த பிசினஸ் அழகான சிற்பமா அங்க டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு பிளானை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். கொஞ்சம் கவனமா இன்னொரு 15 நிமிஷம் கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். பிளான் உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப தெளிவே எளிமையா சொல்றேன். ஓகே, அப்போ என்ன பிரச்சனை இருக்கு சார்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் பிவி அப்படிங்கிறது ஒன்று பண்ணணும். மாசம் மாசம் நம்மளுடைய ஐடிக்கு செல்வா மாசம் மாசம் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் அந்த மாசம் இன்கம் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில நான் கடன் ஆயிட்டேன் சார் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மார்க்கெட் அடிக்கடி கேள்விப்பட்டோம். ஏன் கடன் ஆகுறாங்க? ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில ஏன் கடன் ஆகுறாங்க? இப்ப கம்பெனில பணம் கட்டி கம்பெனி பொருள் கொடுக்காம இருந்தாதான் நம்ம ஏமாந்துட்டோம், கடன் ஆயிட்டோம் அர்த்தம். ஆனா இங்க என்ன நடக்குது? ரேங்க் அப்படிங்கிற விஷயம் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த ரேங்கை முடிக்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரை போட்டு படுத்துற பாட்டுல கடனை வாங்கி ஏதாவது என்னத்தைய வித்து கூட ரேங்க் முடிக்கிறதுக்கு பொருளை வாங்கிடுறாங்க. பொருள் போட்டு பிவி போட்ட அடுத்த செகண்ட் லீடர் காணாம போயிருவாரு. ஏன்னா அவரோட தேவைங்க முடிஞ்சது, அவ்வளவுதான். அடுத்த ஆளை என்ன பண்ணுவாரு? மொட்டை அடிக்கிறதுக்கு போயிருவாரு. அப்ப அந்த பிளான, அந்த ப்ராடக்ட்டை பத்தின நாலேஜும் அவங்களுக்கு இருக்காது. பாவம், ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்றது, யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப அந்த பொருளை யூஸ் பண்ண முடியாம எக்ஸ்பைரி ஆகி நிறைய பேர் வீண் பண்ணவும் நிறைய பேர் இருக்காங்க. இதனாலதான் கடன் ஆகிறது. இந்த மாதிரி தர்ம சங்கடத்தை சந்திச்சிருக்கோம். மூணாவது விஷயம், பைனரியா இருந்தா ஒரு சைடு பூரா டீம் போயிருக்கும். அந்த டீமை வந்து நம்ம இறங்கி ஒர்க் அவுட் பண்ணி பணம் செலவு பண்ணி அதை நம்ம டீம் எடுத்துட்டு வந்திருப்போம், கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருப்போம். இன்னொரு பக்கம் பணம் வரணும்னா அதே ஈக்குவலா இந்த பக்கம் என்ன பண்ணணும்? அந்த ஈக்குவலா வேலை பார்க்கணும். இதை வந்து பவர் லக்குன்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டு பக்கமும் வேலை பார்த்தா தான் பணம் வரும். அப்ப ரெண்டு பக்கமும் டீம் செட் ஆகுமானா செட் ஆகாது. இந்த ஒரு பக்கம் போட்ட உழைப்பு பூரா வீணா போயிடும். இந்த 3 விஷயங்களையும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வேலை பார்த்தாலும் கரெக்டா பே அவுட் வருமானா பே அவுட் வரதில்ல. பே அவுட் வரதுல சிரமம். என்ன சிரமம்? 10 நாள் கழிச்சு பே அவுட், வாரம் பே அவுட், இல்ல 20 நாள் கழிச்சு பே அவுட், இத மாதிரி சிரமங்கள் இருக்கு. இந்த சிரமத்தை பூரா நம்ம சரி பண்றோம். சரி பண்ணி ஒரு மேக்சிமம் பிளஸ் கொடுக்குறோம். அப்ப இங்க என்ன பிளஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க செல்ஃப் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. நீங்க தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா மாசம் மாசம் உங்க ஐடிக்கு நீங்க செல்ஃப் பிவி பண்ணும் அப்படிங்கிற கம்பல்சரி நம்ம வைக்கல, கட்டாயப்படுத்தல யாரையும். ரெண்டாவது விஷயம், நம்மளும் ரேங்க் வச்சிருக்கோம். அந்த ரேங்குக்கு எந்த விதமான டார்கெட்டோ கமிட்மெண்டோ டைம் லிமிட்டோ எதுவுமே கிடையாது. ரொம்ப ஃப்ரீயா நீங்க பிசினஸ் பண்ணலாம். மூணாவது விஷயம், பைனரியில உங்களுக்கு ஒரு சைடு பிசினஸ் போனா கூட உங்க உழைப்பை வீண் பண்ணாம அதை முழுக்க முழுக்க பணமா மாத்துறதுக்காக நம்ம இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளானை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா, டெய்லி கட் ஆஃப், டெய்லி பே அவுட். இன்னைக்கு வேலை பார்த்தா உடனடியா பணம் கொடுக்குற மாதிரி நம்ம இங்க பிளானை டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிளான் தான். அப்ப இந்த பிளானை உருவாக்குறதுக்கு வந்து ஒரு நிறுவனத்தோட வந்து தலைவரா எம்டியா மட்டும் இருந்தா பத்தாது, நெட்வொர்க்கை பத்தி மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்ப நம்ம நிறுவனத்தோட எம்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் அட்மின் இதுல எந்த அளவுக்கு அப்ப பெர்ஃபெக்டா இருக்கிறாங்களோ அதே மாதிரி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை பத்தி தெரியும். ஒரு 25 வருஷம் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில வெல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நபர் தான் நம்ம கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி பத்தி தெரியும். தெரிஞ்சு இன்னைக்கு இருக்க மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி தான் இந்த பிளானை டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த பிளானோட டிசைன் வந்து அவங்க லைஃப் லாங் டைம் எடுத்துட்டு போற மாதிரி டிசைன் பண்ணி அவங்களுடைய தாக்கத்தை இன்னைக்கு பிளானா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல புரியாது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பத்தி சொல்லணும்னா, இந்த பிளானை கேட்கறப்ப எனக்கு சத்தியமா புரியல. ஆனா இன்னைக்கு அந்த பிளானை கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு தூக்கம் வருமா அப்படிங்கிற டவுட். ஏன்னா அந்த அளவுக்கு பிளான்ல வந்து அவ்வளோ டெப்தா இன்கம் வச்சிருக்காங்க. ரொம்ப 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 ஈஸியா இன்கம் வச்சிருக்காங்க. ஓகே, இந்த பிளானை வந்து யாருக்கு சார் செட் ஆகும்? அதை நம்மள புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்ம அவாசோ பிளான் வந்து
யாருக்கு செட் ஆகும்னா, யாரு கம்பெனி சொல்ற சிஸ்டத்தை பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் செட் ஆகும். மற்ற ஆள்களுக்கு நம்ம அவாசோ பிளான் செட் ஆகாது. லைஃப் லாங்கால நினைச்ச ஆள்லாம் அவாசோல வந்து டிராவல் பண்ண முடியாது. அவாசோல நீங்க ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு லைஃப் செட்டில் ஆகணும்னா அதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவாசோட பேர் என்னங்க, புண்ணியம் செய்தது தான். அப்ப அவாசோல நீங்க சம்பாதிச்சு உங்க லைஃப் சேவ் ஆகி செட்டில் ஆகுறதுனா நீங்க புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் இங்க டிராவல் பண்ண முடியும். அதர்வைஸ் இங்க டிராவல் பண்ணாம நிறைய பேரை பார்த்தாச்சு. அப்போ இங்க நம்ம கம்பெனி சொல்ற விஷயம் என்ன, ஆரம்பத்துல சொல்ற விஷயம் தான், இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நெட்வொர்க்கர் தேவையில்லை, நெட்வொர்க் தெரிஞ்சவங்க போதும், அவ்வளவுதான். இந்த சிம்பிள், இந்த விஷயத்த நமக்கு அழகா நம்ம இங்க பக்காவா ப்ரமோட் பண்றோம். அப்ப கம்பெனியோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டில போயிடுற நம்மளுடைய பிளான் வந்து திஸ் இஸ் லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராம். உங்க வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்குறோம். நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விதமான வருமான வாய்ப்பை கொடுக்குறோம். எனக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் ஒரே வேலைக்கு மல்டிபிள் இன்கம் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நெட்வொர்க்ல மட்டும்தான். ஒவ்வொரு இன்கமுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு நெட்வொர்க்ல இருக்கிறவங்களுக்கு அந்த நேம் புரியும். புதுசா யாரும் மீட்டிங் அட்டன் பண்ணீங்கன்னா இந்த பேரை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு வருமானத்துக்கு ஒவ்வொரு பேர். அந்த வகையில நம்ம முதல்ல ரீட்டைல் இன்கம் அப்படிங்கிற ஒரு இன்கம் கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிற இன்கம் கொடுக்குறோம். மூணாவது குரூப் ஷேரிங் போனஸ் பைனரி அப்படிங்கிற இன்கம் கொடுக்குறோம். நாலாவது மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற இன்கம். அஞ்சாவது மேட்ரிக்ஸ் பூஸ்டர். ஆறாவது ரிவார்ட் ஜெனரேஷன் பிளான். ஏழாவது ரிவார்ட் அவார்டு. இப்படி 7 விதமான வருமானத்தை கொடுக்குறோம். நம்ம என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ஸ்லைட்ல பார்த்துடலாம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. இங்க இங்க பிளானை பாக்குறதுக்கு முன்னாடி இங்க என்ன சார் ஏதாவது நம்ம பணம் கட்டணுமா அப்படின்னா, நீங்க இங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கு எந்த விதமான கட்டணமும் தேவையில்லை. உங்களோட டீட்டெயில், உங்க டேட்டாவை கொடுத்து நீங்க அவாசோல ஃப்ரீயா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இங்க டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க ஆகணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டை, ஏதாவது உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இங்க இவ்வளவுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த பேக்கேஜ் தான் எடுக்கணும், இந்த ப்ராடக்ட் தான் வாங்கணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். அதை மினிமமா நம்ம இங்க பிக்ஸ் பண்ணிருக்கோம். என்ன பிக்ஸ் பண்ணிருக்கோம், நம்ம பிவி அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பாயிண்ட் பிசினஸ் வேல்யூ வேல்யூ அப்படி கேள்விப்பட்டிருப்போம். இங்க நம்ம என்ன பண்றோம், அந்த பிவி வந்து நம்ம ஏவின்னு சொல்றோம், அவாசோ பாயிண்ட், அவ்வளவுதான். இந்த ஏவி பாயிண்ட் 150 ஏவி பாயிண்ட், 300 ஏவி பாயிண்ட், 500 ஏவி பாயிண்ட், 1000, 2000, 5000, 10,000 இப்படி இருக்குது. அப்ப ஏவி பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா 1500 ரூபாய்க்கு 150 ஏவி பாயிண்ட், அவ்வளவு. அப்ப 150 ஏவி பாயிண்ட் 1020. மினிமம் என்ன பண்ணி வச்சிருக்கோம், 1500 ரூபாய்க்கு நீங்க இங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க இங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இணைஞ்சிக்கலாம். இணைஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகும். என்ன இன்கம் ஸ்டார்ட் ஆகும், முதல்ல ரீட்டைல் இன்கம் ஸ்டார்ட் ஆகும். எப்படி ரீட்டைல் இன்கம், நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா உள்ள வந்துட்டீங்க. உள்ள வந்தா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல ப்ராடக்ட் கம்பெனி கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம விட்டல் ஸ்டெம் பூஸ்டர் வந்து 2450 ரூபா எம்ஆர்பி. ஆனா டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் எவ்வளவு, 1950. அப்ப 1950 ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல கிடைச்சிரும். இதை நீங்க தேவைப்படுற கஸ்டமருக்கு எம்ஆர்பிக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு யூஸ் பண்றது கொடுத்துடலாம். அப்படி யூஸ் பண்றப்ப அந்த கேப்ல கிடைக்கிற கமிஷன் தான் ரீட்டைல் இன்கம். இது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது இன்கம் வந்து ரெஃபரல் இன்கம். சிலவங்க பிசினஸா உள்ள வருவாங்க, வர்ற டிஸ்ட்ரிபியூட்டராகவே ஜாயின் பண்ணுவாங்க, நீங்க ரெஃபர் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு எம்ஆர்பி கொடுக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல கொடுத்தாலும் அந்த டிபி பிரைஸ்ல இருந்து 10% உங்களுக்கு இன்கம் கொடுக்குறோம். இதுதான் ரெஃபரல் இன்கம். இந்த ரெஃபரல் இன்கம் பொறுத்த வரைக்கும் எப்ப சார் கிடைக்கும்னா, ஐடி ஆக்டிவேஷன் பண்ண அடுத்த செகண்ட் உங்க வேலட்ல கிரெடிட் ஆயிரும். கிரெடிட் ஆன அடுத்த செகண்ட் நீங்க வித்ட்ரா போட்டுக்கலாம். வித்ட்ரா போட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல மறுநாள் ஈவினிங் பேங்க் டயத்துல உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். அப்போ ரெஃபரலை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் டைரக்ட் ரெஃபரல், உழைச்ச பணம் அடுத்த செகண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வர்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ரெஃபரல் இன்கம், எல்லாருக்கும் தெரியும். மூணாவது இன்கம் பார்த்தீங்கன்னா குரூப் ஷேரிங் போனஸ், அதாவது பைனரின்னு சொல்றோம். பைனரி அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம். இங்க இருக்க 2 முக்கியமான ஸ்பெஷல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1, பைனரி பொறுத்த வரைக்கும் பெர் டே நம்ம மேக்ஸிமம் 1 லேக் வரைக்கும் சீலிங் கொடுக்குறோம். அதை தாண்டி 1:1. இப்போ நிறைய இடங்கள்ல பைனரி பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைட் போட்டு டெய்ல் அப்படிங்கிற விஷயம் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. நம்ம 1:1 பேமெண்ட் கொடுக்குறோம். எவ்வளோ ஏவி பாயிண்ட் மேட்ச் ஆகுதோ அந்த ஏவி பாயிண்ட்டுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 150 ஏவி பாயிண்ட், இப்போ 1500 ரூபாய், 1000 ரூபாய் நீங்க அமௌண்ட்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா 1500 1000 ரூபாய்க்கு ஒரு பேர் மேட்ச் ஆகுதுன்னா உங்களுக்கு 150 ரூபாய் பேர் மேட்சிங், 10% வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 1500 ரூபாய் ஜாயின் பண்ணிட்டு கீழே 150 ஏவி பாயிண்ட் மேட்ச் ஆச்சுன்னா 150 ரூபா, 500 ஏவி பாயிண்ட் மேட்ச் ஆச்சுன்னா 5000 ரூபாய், 1000 ஏவி பாயிண்ட் மேட்ச் ஆச்சுன்னா 1000 ரூபாய், 5000 ஏவி பாயிண்ட் மேட்ச் ஆச்சுன்னா 5000 ரூபாய். அப்போ எவ்வளோ மேட்ச் ஆகுதோ அவ்வளவு உங்களுக்கு இன்கம். அப்போ அந்த இன்கமுக்கு ஒரு சீலிங் வச்சிருக்கோம், ஸ்லாப் வச்சிருக்கோம். நீங்க என்ன அமௌண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களோ அதான் உங்களுடைய பர் டே சீலிங். நீங்க 1000 ரூபாய் ஜாயின் பண்ணிருக்கீங்க, லெஃப்ட் டு ரைட்டும் அதே 1000 ரூபாய் 10 என்ட்ரி போச்சுன்னா 1500 ரூபாய் உங்களுக்கு இன்கம் வந்துடும்.
20 என்ட்ரி போச்சுன்னா உங்களுக்கு 3000 இன்கம் வரணும். ஆனா நீங்க இருக்கிறது 1500 ரூபாய். அப்போ ரிமைனிங் 1000 ரூபாய் கொடுத்து ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்க ஐடியா நீங்க டாப் அப் பண்ணிக்கலாம். அப்போ உங்க டீமுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஐடியா டாப் அப் பண்ற மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்கோம். மேக்சிமம் 1 லேக் வரைக்கும். 1 லட்சம் வேண்டாம் சார், 50,000 சொல்லுங்க. டெய்லி 50,000 வந்தாலே நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்போ லெஃப்ட் டு ரைட்டும் நீங்க ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு என்ட்ரி வைக்கிறோம், ரைட் ஒரு 10,000 என்ட்ரி வைக்கிறோம் அப்படின்னா இங்க முதல்ல உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வந்து என்ன வந்துருங்க, 2,000 ரெஃபரல் இன்கம் வந்துடும். இந்த ஒரு பேர் மேட்ச் ஆன 1000 ரூபாய் பேர் மேட்சிங். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ஒரு 3 ஸ்டெப் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா போதும். 2, 4, 8. அப்போ உங்களுக்கு டீமுக்குள்ள ஒரு 10 என்ட்ரி 10,000 என்ட்ரி வந்தாலே டெய்லி 10,000 வந்துடும். டெய்லி 10,000 பயனில் வந்துடும். அப்போ நம்ம மேக்ஸிமம் சீலிங் வந்து 50,000 சொல்றோம். 1 லட்சம் சொல்றோம். 50,000 வந்தாவே ஒரு நாளைக்கு 50,000 30 நாளைக்கு எடுத்துட்டா நீங்க ஒரு 15 லட்சம் ரூபாய் நீங்க பைனர்ல ஏர்ன் பண்ணிக்கலாம் சர்வ சாதாரணமா. அப்படிப்பட்ட ஒரு பிளான் தான் பைனர்ல கொடுக்குறோம். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியா கொடுக்கறதுக்காக ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்கோம். என்ன ஆஃபர்? 63,000 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றப்ப உங்களுக்கு 1 லேக்கான எம்ஆர்ஐ ப்ராடக்ட் கிடைச்சிரும். இந்த 63,000 ரூபாய்க்கு நம்ம 5,000 ஏவி பாயிண்ட் கொடுத்துறோம். அப்போ லெஃப்ட் டு ரைட்டும் ஒரு 63,000 பேக் நீங்க அடிச்சீங்கன்னா அடிச்ச அடுத்த செகண்ட் 5,000 ரூபாய் ரெஃபரல் இன்கம். அப்போ 5 5 10,000 ரெஃபரல் வந்துடும். ஒரு பேர் மேட்ச் ஆச்சுன்னா 5,000 ரூபாய் பேர் மேட்சிங். அப்போ லெஃப்ட் டு ரைட் ஒரு 10 10 63 பேக் அடிச்சிருச்சீங்கன்னா 50,000 ரூபாய். அப்போ டெய்லி நீங்க 50,000 ஏர்ன் பண்றதுக்கு வகையா ஒரு ஆஃபரை நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பைனரி. அப்போ நீங்க பைனரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃபாஸ்டா எவ்வளோ அதிகமா ஏர்ன் பண்ண முடியுமோ அதே ஈக்குவலண்டா நம்மளுடைய உழைப்பு வீணா போகிறது பைனரிலாம். அது பைனரி பண்ணவங்களுக்கு தெரியும். ஏன் உழைப்பு வீணா போகுதுன்னா இன்னைக்கு ஒரு சைடு ஃபுல்லா பிசினஸ் போயிருக்கும், இன்னொரு சைடு பிசினஸ் வந்திருக்குமானா வந்திருக்காது. இதை பேலன்ஸ் பண்ணவே முடியாது. நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய உழைப்பு வந்து 1% கூட வீணாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பேலன்ஸ் பண்ற மாதிரி நம்ம இங்க மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்கம் கொடுக்குறோம். இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா எந்த எஃபோர்ட்டும் போட தேவையில்ல. நீங்க பைனரியில் போடுற ஒவ்வொரு ஐடியும் இங்க மேட்ரிக்ஸ்ல டிஃபால்ட்டா பிளேஸ்மெண்ட் ஆயிரும். அப்படிதான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்க பைனரில் வந்து இப்ப லெஃப்ட் என்ன பண்றது, இப்ப லெஃப்ட் ஒரு 50 ஐடி போடுறீங்க, ரைட் ஒரு 50 ஐடி போடுறீங்கன்னா இந்த 50 ஐடிக்கு மேட்ச் ஆகி பணம் வந்துடும். இந்த 50 100 ஐடியும் மேட்ரிக்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா பிளேஸ்மெண்ட் ஆயிரும். அது வந்து சிங்கிள் லெக்ல போனா கூட பிளேஸ்மெண்ட் ஆயிரும். அப்ப மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்? நம்மளுடைய பிளான் வந்து 3 மேட்ரிக்ஸ். நீங்க 3 பேரை வச்சு நம்ம மேட்ரிக்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். எத்தனை லெவலுக்கு இன்கம் கொடுக்குறோம்னா ஒரு 10 லெவலுக்கு இன்கம் கொடுக்குறோம். அவ்வளவு. இது 2 மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப நீங்க பைனரில் போடுற ஐடி எல்லாமே மேட்ரிக்ஸ்ல வந்து எப்படி பிளேஸ்மெண்ட் ஆகும்? 3, 9, 27, 81, 243, 720 இப்படி வந்து 3 மேட்ரிக்ஸ்ல அப்படியே 10 லெவலுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகும். இது பிளேஸ்மெண்ட் ஆகும்னா கட்டாயம் பிளேஸ்மெண்ட் ஆகும். இந்த ஒவ்வொரு லெவல் வருமானம் வாங்குறதுக்கும் நீங்க ஒவ்வொரு லெவலுக்கும் ஆக்டிவேஷனும் டாப் அப்பும் பண்ணணும். எவ்வளவு பண்ணணும்? ஒரு ஆக்டிவேஷனுக்கு ஒரு லெவலுக்கு 6,000 ரூபாய் நம்ம பிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 200 பாயிண்ட் பிவி. இந்த 6,000 ரூபாய் ஒவ்வொரு லெவல் இன்கம் வாங்குறதுக்கும் நீங்க 6,000 பண்ண, அப்ப டோட்டலா 10 லெவல் ஒரு ஆக்டிவேஷன் 11 டைம். ஒரு டயத்துக்கு 6,000, 11 66,000. அப்ப இந்த ஒரு 6,000 நீங்க கையிலிருந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய பைனரி இன்கம்ல 10% எடுத்து வேலெட்ல எடுத்து வச்சிடறோம். அந்த வேலெட் அமௌண்ட் எப்போ வருதோ அப்போ கொடுத்து நீங்க 6,000 கூட டாப் அப் பண்ணிக்கலாம். டாப் அப் பண்ற அமௌண்ட்டுக்கு ப்ராடக்ட் கொடுத்துட்றோம். அது ரொம்ப முக்கியம். இப்படி பண்றப்ப இங்க உங்களுக்கு இன்கம் எப்படி ஜென்ரேட் ஆகும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருப்பாங்க. நீங்க 4வது ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணா அவர் செகண்ட் லெவலில் போய் பிளேஸ்மெண்ட் ஆவாரு. இப்படிதான் 3 மடங்குல பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்போ 3, 9, 27 இப்படி பிளேஸ்மெண்ட் ஆகிறப்ப இங்க உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகணும். அதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டிய வேலை, முதல்ல நம்ம ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணணும். எவ்வளவு கொடுத்து பண்ணணும் சார்? 6,000 கொடுத்து பண்ணணும். இந்த 6,000 எங்க இருந்து கொண்டு வரணும்? என் வேலெட்ல எவ்வளவு இருக்குதோ அது 6,000 வர்றப்ப அதை வச்சு நான் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ராடக்ட் கம்பெனி கொடுத்துருவாங்க. நான் ஆக்டிவேட் பண்ண மாதிரி என்னுடைய டைரக்ட் ரெஃபரல் இந்த 10 லெவல்ல எங்க இருந்தாலும் அவங்க ஆக்டிவேட் பண்றப்ப எனக்கு டைரக்டா 2,000 ரூபாய் வந்துடும். இது ஆக்டிவேஷன் ரெஃபரல் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல 3 பேர் பிளேஸ்மெண்ட் ஆயிருவாங்க டிஃபால்ட்டா. அது நம்மளோட அப்ளைன் டீம், நம்ம டீம் எல்லாம் மிங்கிள் ஆகி வரும். இந்த 3 பேரும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் நீங்க எலிஜிபிள் ஆகணும்னா நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் டாப் அப் பண்ணணும். இதை வந்து AV1 சொல்றோம். AV1 அகைன் 6,000 கொடுத்து பண்றப்ப அதுக்கான ப்ராடக்ட்டும் கிடைச்சிரும். இந்த பணத்தை நீங்க வேலெட்ல இருந்து எடுத்துக்கலாம். அப்படி டாப் அப் பண்றப்ப உங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க 3 பேரும் AV1 டாப் அப் பண்றப்ப உங்களுக்கு ஒரு ஆள்கிட்ட இருந்து 2,000 கிடைக்கும். 3 பேர்ட்டு இருந்து 6,000 கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் இன்கம். ரெண்டாவது லெவல்ல 9 பேர் இருப்பாங்க. அந்த 9 பேரும் உங்களுடைய ரெண்டாவது லெவல். நீங்க ரெண்டாவது லெவல் இன்கம் வேணா அகைன் 6,000 கொடுத்து டாப் அப் பண்ணணும். அதுக்கு ப்ராடக்ட் கம்பெனி கொடுத்துறோம். இப்படி 9 பேரும் ரெண்டாவது டாப் அப் பண்றப்ப
ஒரு ஆள்கிட்ட இருந்து 2000 வரும், 9 பேர் இருந்து 18,000. அப்ப 18,000 வாங்குறதுக்கு நீங்க 6,000 பண்ணா போதும். 3வது லெவல்ல 27 பேர் இருப்பாங்க. அந்த 27 பேர் உங்களுடைய தேர்ட் லெவல்ல இருப்பாங்க. நீங்க தேர்ட் டாப் அப் பண்றப்ப இந்த 3வது லெவல்ல இருக்கிற 27 பேரும் தேர்ட் டாப் அப் எப்ப பண்றாங்களோ அப்போ ஒரு ஆள்கிட்ட இருந்து 2000 வரும், 54,000 ரூபாய். இந்த 54,000 வாங்குறதுக்கு நீங்க வெறும் 6,000 பண்ணா போதும். 4வது லெவல்ல 81 பேர் இருப்பாங்க. இவங்க உங்களுடைய ஃபோர்த் லெவல்ல இருப்பாங்க. நீங்க ஃபோர்த் டாப் அப் கம்ப்ளீட் பண்ணி இவங்க 81 பேரும் ஃபோர்த் டாப் அப் கம்ப்ளீட் பண்றப்ப ஒரு ஆள்கிட்ட இருந்து 2000 வரும். 81 பேர்கிட்ட இருந்து 1,62,200, 1,62,200 வாங்குறதுக்கு நீங்க வெறும் 6,000 டாப் அப் பண்ண போனோம். அதுக்கும் ப்ராடக்ட் கொடுத்துறோம். அடுத்து 5வது லெவல்ல 243 பேர் இருப்பாங்க. இவங்க உங்களோட 5வது லெவல். இந்த 5வது லெவல் இன்கம் வேணும் அப்படின்னா நீங்க 5வது டாப் அப் பண்ணிருக்கணும். இவங்க 5வது டாப் அப் பண்றப்ப ஒரு ஆள்கிட்ட இருந்து 2000, கிட்டத்தட்ட 4,86,000 உங்களுக்கு 5வது லெவல் இன்கம். இந்த 4,86,000 நீங்க ஏர்ன் பண்றதுக்கும் வெறும் 6,000 டாப் அப் பண்ணா போதும். 6வது லெவல்ல 729 பேர், அவங்ககிட்ட இருந்து ஒரு 14,58,000 வரும். இந்த 14,58,000 வாங்குறதுக்கு வெறும் 6,000 பண்ணா போதும். 7வது லெவல்ல 2,187 பேர் இருந்து 43,76,000 வரும். இதுக்கும் வெறும் 6,000 டாப் அப் பண்ணா போதும். 8வது லெவல்ல 1,31,22,000, இதுக்கும் வெறும் 6,000 டாப் அப் பண்ணா போதும். 9வது லெவல்ல 3,93,00,000 ரூபாய். 10வது லெவல்ல 11,30,00,000 டோட்டலா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்த 10 லெவல் வருமானம் சேர்த்து 17,74,61,000 ரூபாய். இந்த 17 கோடி ரூபாய் வருமானம் வாங்குறதுக்கு நீங்க ஒவ்வொரு லெவலுக்கும் வெறும் 6,000 டாப் அப் பண்ணா போதும். இந்த எல்லா இன்கம் எலிஜிபிள் ஆயிடலாம். அப்போ இந்த ஒரு லெவல் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு மாசம் டைம் வச்சுக்கிட்டா கூட 10 மாசத்துல இந்த 10 லெவல் கம்ப்ளீட் ஆனா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் இன்கம் மட்டும் 17,71,44,000 ரூபாய். இதுல 1/3 ஒர்க் அவுட் ஆனாலும் 5,90,48,000 ரூபாய் டெஃபரட்டா மேட்ரிக்ஸ்ல மட்டும் கிடைக்கும். இந்த மேட்ரிக்ஸை யாரு ப்ராப்பரா பண்றாங்களோ அவங்களுக்கு அடுத்து ஒரு இன்கம் வச்சிருக்கோம் பாருங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மணி 9:21, ஒரு 5 நிமிஷத்துல மீட்டிங் நிறைவு பண்ணிடுவேன். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நெட்வொர்க் பண்றவங்களுக்கு புரியும். இன்னைக்கு மேட்ரிக்ஸ்னா தெரியும், பைனர்னா தெரியும், ரெஃபரல்னா தெரியும், ரீட்டைல்லாம் தெரியும். இப்ப நெட்வொர்க்ல புதுசா வர்றாங்க. நம்ம ஆரம்பத்துல சொன்ன வார்த்தை தான், நெட்வொர்க்கை தெரிஞ்சவங்க உள்ள வர்றவங்க, நெட்வொர்க்கு புதுசா உள்ள வர்றவங்க, அவங்களுக்கும் நம்ம இன்கம் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த மேட்ரிக்ஸ், பைனரி எல்லாமே கலந்து நம்ம ஹோம் ஷாப்பி அப்படிங்கிற விஷயத்த ப்ரமோட் பண்றோம். இந்த ஹோம் ஷாப் அப்படிங்கிறது பிளான் தான், பைனரியும் மேட்ரிக்ஸும் சேர்ந்தது தான் ஹோம் ஷாப்பி. இந்த ஹோம் ஷாப்பி வந்து புதுசா வந்தவங்களுக்கு புரியுற மாதிரி கொடுக்குறோம், அவ்வளவுதான். அப்ப இந்த பிளானை சொல்றப்ப இங்க சக்சஸ் ரேஷியோ வந்து 100% நடக்குது. இந்த பிளானை பூரா பேப்பர்ல 1,500 ரூபாய்க்கு நீங்க மேல போட்டு கீழே 22 கோடி முடிக்கிறப்ப அவங்களுக்கு வராத சாட்டிஸ்பேக்ஷன், வராத திருப்தி இந்த ஹோம் ஷாப்பில திருப்தியாகி உள்ள பிசினஸா வர்றாங்க. இந்த ஹோம் ஷாப்பி சொல்றேன் பாருங்க. இந்த ஹோம் ஷாப்பி நீங்க எடுத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு எல்லா விதமான இன்கமும் எலிஜிபிள் ஆயிருவீங்க. இந்த ஹோம் ஷாப்பி எடுத்தீங்கன்னா பைனரி கிடைச்சிரும், பைனரி ரெஃபரல் கிடைச்சிரும், மேட்ரிக்ஸ் ரெஃபரல், மேட்ரிக்ஸ் பூஸ்டர், எல்லா விதமான இன்கமும் கிடைச்சிரும். நீங்க ஹோம் ஷாப்பிக்கு ஓனரா மாறிடுறீங்க. ஓகே, இந்த ஹோம் ஷாப்பி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு 25 கோடி ரூபாய் இருந்து ஒரு 250 கோடி ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம ஹோம் ஷாப்பில டிசைன் பண்ணி கொடுக்குறோம். அப்படி என்ன சார் ஹோம் ஷாப்பில் கிடைக்கும்? அப்போ ஹோம் ஷாப்பிக்கு நான் என்ன சார் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹோம் ஷாப்பிக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலை 46,000 ரூபாய் கொடுத்து ஹோம் ஷாப்பி ஓனரா ஆயிடுறீங்க, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க. இப்ப புதுசா ஒரு நபர் நெட்வொர்க்கு வர்றாரு, அவருக்கு பிவி தெரியாது, எதுவுமே புரியாது, அவர்கிட்ட இந்த பிளானை பேப்பர்ல போடுங்க, ஒர்க் அவுட் ஆகும். அப்ப 46,000 ரூபாய்க்கு ஏதாவது தொழில் தொடங்க முடியுமான? எந்த தொழிலும் தொடங்க முடியாது. தொடங்கினாலும் போட்டி, நிறைய காம்படிஷன் இருக்கு. அப்ப 46,000 ரூபாய்க்கு நம்ம 120 வருஷமா பாரம்பரியமா இருக்கக்கூடிய நிறுவனத்தோட ப்ராடக்டை நம்ம ஹோம் ஷாப்பியா எடுக்கிறோம். இந்த ஹோம் ஷாப்பிக்கு நீங்க 46 கொடுத்து பர்ச்சேஸ் பண்றீங்க. பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளை டிபி ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்டா ஒரு 60,000 ரூபாய்க்கு மேல ப்ராடக்ட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் ஒரு 10 கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான், நிறையலாம் இருக்காது. அப்போ ஒரு 10 கஸ்டமரை நீங்க கிரியேட் பண்ற கேபபிள் இருந்தா இந்த ப்ராடக்ட்டை 1 மந்த்ல வித்துடலாம். 1 மாசத்துல வித்தீங்கன்னா அந்த கேப்ல கிடைக்கிற ஒரு 15 to 20,000 ரூபாய் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஹோம் ஷாப் எடுக்கிறவங்களுக்கு. அவருக்கு நெட்வொர்க்கே தேவையில்லை. கூடுதல் வருமானம் வேணும்னா, நல்லா கேட்டுக்கணும், கூடுதல் வருமானம் வேணும்னா அவர் என்ன பண்ணிக்கணும், ஒரு நம்ம ஹோம் ஷாப் எடுத்த மாதிரி அவர் எத்தனை ஹோம் ஷாப் ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி ரெக்கமெண்ட் பண்றப்ப என்னென்ன கிடைக்கும்? ஹோம் ஷாப் எடுத்தீங்கன்னா முதல்ல நீங்க டிபி ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் பிளான் படி இந்த 46,000 10,000 பைனரில் ஆக்டிவேட் பண்ணிடுறோம். பேலன்ஸ் 36,000 நம்ம மேட்ரிக்ஸில் 5 லெவல் டாப் அப் பண்ணி கொடுத்துட்றோம். இது போக மேட்ரிக்ஸ் இன்கம் ஃபுல்லாக 5 லெவல் கிடைச்சிரும். இந்த ஹோம் ஷாப்பி எடுக்கிறவங்களுக்கு மேட்ரிக்ஸ் பூஸ்டரும் 5 லெவலுக்கு எலிஜிபிள் ஆயிரும். மேட்ரிக்ஸ் பூஸ்டரும் 5 லெவலுக்கு எலிஜிபிள் ஆயிரும். இங்கே எப்படி ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க.
எப்படி ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. இப்போ நீங்க ஹோம் ஷாப்பி ஆயாச்சு, ஹோம் ஷாப்பி ஆனா 46,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்றீங்க. அதுக்கு டிபிக்கு பர்ச்சேஸ் பண்ணா அந்த கேப்ல சேல் பண்றப்ப ஒரு 15 to 20,000 கிடைக்கும். இதை மாசம் மாசம் நீங்க எல்லாம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதை பண்ண அந்த இன்கம் கிடைச்சிட்டே இருக்கும். கூடுதலா வருமானம் வேணும்னா நீங்க ஹோம் ஷாப்பியை ரெக்கமெண்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கம்பெனி கொடுக்குறோம். நீங்க எத்தனை ஹோம் ஷாப்பி ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 ஹோம் ஷாப்பி ரெக்கமெண்ட் பண்றதா வச்சுக்கோங்க. 3 ஹோம் ஷாப்பி ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த 3 ஹோம் ஷாப்பி ரெக்கமெண்ட் பண்றதுக்கான டைம் வந்து ஒரு மாசம் வச்சுக்கோங்களேன். இந்த மாசம் 3 ஹோம் ஷாப்பி ரெக்கமெண்ட் பண்றீங்க. ரெக்கமெண்ட் பண்ண என்ன ஆகும், அந்த 3 ஹோம் ஷாப்பி உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல்ல இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லெவல் 3 ஹோம் ஷாப்பிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு 12,000 இன்கம் வரும். ஏன்னா 2,000 ரெஃபரல், 2,000 ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம். அப்போ ஒரு 3 ஹோம் ஷாப்பி ரெக்கமெண்ட் பண்ணா உங்களுக்கு முதல் மாசம் வருமானம் 12,000 ரூபாய். அப்ப 2வது மாசம் என்ன பண்ண போறீங்க, அந்த 3 ஹோம் ஷாப்பிய உங்களுடைய ஒத்துழைப்போட சேர்ந்து இன்னொரு 3 ஹோம் ஷாப்பி ரெக்கமெண்ட் பண்ண சொன்னீங்கன்னா 2வது மாசம் உங்களுக்குள்ள 9 ஹோம் ஷாப்பி இருப்பாங்க. ஒரு ஹோம் ஷாப்பிட்ட இருந்து 2,000 கிடைக்கும். 9 பேர் இருந்து 18,000. அப்ப நம்ம என்ன சொல்றோங்க, மேட்ரிக்ஸ் பிளான் தான் சொல்றோம். புதுசா வந்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோம். அப்ப இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்றப்ப 10வது மாசம் முடிகிறப்ப அந்த மேட்ரிக்ஸ் இன்கம் 17 கோடி ரூபாய் கிடைச்சிரும். அதை தாண்டி நமக்கு பைனரியும் நடக்கும். நம்ம பைனரியே சொல்லல, வாங்குற 46ல 10,000 எடுத்து பைனரி ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஆக்டிவேட் பண்ணி பைனரி இன்கம் கிடைக்கும், மேட்ரிக்ஸ் இன்கம் கிடைக்கும், மேட்ரிக்ஸ் பூஸ்டர் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும் பாருங்க. மேட்ரிக்ஸ் பூஸ்டர் மட்டும் இந்த ஹோம் ஷாப் ப்ரமோட் பண்றவங்களுக்கு மேட்ரிக்ஸ் பூஸ்டர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4,87,14,500 ரூபாய் கொடுக்கிறோம். ஈச் பர்சன்ட் வந்து 50 ரூபாய் நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்குறோம். இந்த இன்கம் பூரா நீங்க டோட்டலா சேர்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்ல ஒரு 17,71,44,000 ரூபாய், மேட்ரிக்ஸ் பூஸ்டர் 4,87,14,600 ரூபாய், இது போக பைனரி ஒரு 3 கோடி ரூபாய் பைனரி டோட்டலா கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 25,58,58,600 ரூபாய் டோட்டல் ப்ராஜெக்ட். இதுல நெட்வொர்க் ரேஷியோ படி 50% நடந்தா 12 கோடி ரூபாய், அட்லீஸ்ட் 10% நடந்தா கூட 2 கோடி ரூபாய் கேரண்டியா கிடைக்கும். அப்ப 2 கோடி ரூபாய் கேரண்டியா கிடைக்கும். அப்ப நெட்வொர்க்கு தெரியாத மைண்ட்ல என்ன செட் ஆகும், ஒரு 46 கொடுத்து பர்ச்சேஸ் பண்றோம், அதுக்கான ப்ராடக்ட் கம்பெனி கொடுத்துட்றாங்க, விற்கிறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த வாய்ப்பு ஒரு 3 பேர் கொடுத்து ஒரு 10 மாசம் ஃபாலோ பண்ணி 10% ஒர்க் அவுட் ஆனா 2 கோடி கிடைக்கும் அப்படின்னா டெஃபினட்டா இந்த பிசினஸ் எடுத்து பண்ணுவாங்க. அப்ப இங்க நெட்வொர்க்கு லீடரை தவிர்த்துட்டு நெட்வொர்க்கை முறையா பண்ண தெரிஞ்சவங்க போதும் இந்த பிளான்ல ஜெயிக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிளான் தான் என்ன பண்ணிருக்கோம், இங்க பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஹோம் ஷாப் அப்படிங்கிறது எல்லா இன்கமும் கலந்த விஷயம் தான் ஹோம் ஷாப். இதைத்தான் நம்ம என்ன பண்றோம், பிளானா ப்ரொமோட் பண்றோம். இதை தாண்டி கம்பெனி என்ன பண்றோம், அடுத்த விஷயம் வந்து ஏரியா ஸ்டாக் பாயிண்ட். இந்த ஏரியா ஸ்டாக் பாயிண்ட் இன்னைக்கு நம்ம வந்து சார் எம்டி சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா ஸ்டாக் பாயிண்டை பொறுத்த வரைக்கும் 2வது இன்கம், இந்த ஏரியா ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு நம்ம 2 லட்சம் ரூபா ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். 2 லட்சம் ரூபா கொடுத்து நீங்க கம்பெனியோட ஏரியா ஸ்டாக் பாயிண்டா நீங்க என்ன பண்ண ஃபிக்ஸ் ஆயிடலாம். இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு 1 லேக் ப்ராடக்ட் கொடுத்துட்றோம். இப்போ நம்ம கையில வந்து 2 லட்சம் இருக்கணுங்கிறது இல்ல, 1 லட்சம் இருந்தா கூட நீங்க ஏரியா ஸ்டாக் பாயிண்டா மாறலாம். இந்த ஏரியா ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு நீங்க நெட்வொர்க்ல வந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கம்பெனியோட சர்வீஸை நீங்க பண்றீங்க. அப்ப நீங்க பண்றப்ப உங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்காக அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ன் ஓவருக்கும் நம்ம 50, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பொருள் வந்துடும். 2 லட்சம் ரூபாய் கட்டி கம்பெனியோட ஏரியா ஸ்டாக் பாயிண்டா மாறிட்டீங்க. ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு பொருள் கொடுத்துட்றோம். ஒரு 2 ஹோம் ஷாப்பி ப்ரமோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 2 ஹோம் ஷாப் ப்ரமோட் பண்ணா 2 நாள்ல 1 லட்சம் ரூபாய் பொருள் காலி. அப்போ ஒவ்வொரு 1 லேக்குக்கும் நம்ம ரெண்டல் அப்படிங்கிற பேர்ல ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துட்றோம். நல்லா கேட்டுக்கோங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கி வச்சிருக்கீங்க நீங்க, கம்பெனியோட ஏரியா ஸ்டாக் பாயிண்ட். இங்க நெட்வொர்க் அப்படிங்கிற விஷயம்ல கம்பெனி பண்ற சர்வீஸை நீங்க பண்ணி கொடுக்குறீங்க கஸ்டமருக்கு. உங்ககிட்ட வந்து காசு கொடுத்து பொருள் வாங்குறாங்க, அந்த காசை மறுபடியும் கம்பெனில போட்டு பொருள் வாங்கி ஸ்டோர் பண்றீங்க. இந்த சர்வீஸை பண்றதுக்காக நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ரெண்டல் ஃபார்மேட்ல என்ன பண்றோம், ஒவ்வொரு 1 லட்சம் ரூபாய்க்கும் நம்ம 5,000 ரூபாய் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் ஒரு 2 ஹோம் ஷாப்பி வருது, அடுத்த வாரம் 2 ஹோம் ஷாப்பி வருது, அதுக்கு அடுத்த வாரம் 2 ஹோம் ஷாப்பி வருதுன்னா 4 வாரத்துல கிட்டத்தட்ட 8 ஹோம் ஷாப்பி வந்துடும். அப்ப 8 ஹோம் ஷாப்பி வந்தா கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு டர்ன் ஓவர் நடக்கும். அப்ப 4 லட்சம் ரூபாய்க்கு டர்ன் ஓவர் நடந்தா அந்த ஏரியா ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு 5,000 ரூபாய், 4 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கமிஷன் மட்டும் கிடைக்கும். இதை நம்ம அப்படியே ரோல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்க போறோம். இது எத்தனை மாசம் கொடுக்குறோம், அப் டு 10 மந்த், 10 மாசத்துக்கு நம்ம வளர்ச்சிக்காக கம்பெனி இதை பண்ணி கொடுக்குறாங்க. 10வது மாசத்துல இருந்து 2% பிக்சட் ஆயிரும். எவ்வளவு டர்ன் ஓவர் பண்றீங்களோ அந்த டர்ன் ஓவருக்கு 2% பிக்சட் ஆயிரும். இது ஏரியா ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு. இங்க முக்கியமான விஷயம், ஏரியா ஸ்டாக் பாயிண்ட் யாரெல்லாம் தேவையோ அவங்க முழுவதும் பயன்படுத்திக்கலாம். அவங்க அப்ளைனை கான்டாக்ட் பண்ணலாம். ஆனா முதல் 50 பேருக்கு மட்டும் தான் நம்ம ஏரியா ஸ்டாக் பாயிண்ட் கொடுக்க போறோம். வேற யாருக்கும் ஸ்டாக் பாயிண்ட் கிடையாது.
முதல் 50 பேருக்கு மட்டும் ஏரியா ஸ்டாக் பாயிண்ட். இந்த ஏரியா ஸ்டாக் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான தொழில் நமக்கு. அப்போ ஈஸியா ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு கம்மியா தெரியும், ஒரு வருஷம் கழிச்சு 10 மாசம் கழிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏரியா ஸ்டாக் பாயிண்ட்ல 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் டேர்ன் ஓவர் நடக்கும். அப்போ டேர்ன் ஓவர் நடக்கிறப்ப 2% கால்குலேட் பண்ணீங்கன்னா இதுவே ஒரு நிரந்தரமான வருமானம் ஆயிரும். இந்த ஏரியா ஸ்டாக் பாயிண்ட் நம்ம முதல் 50 பேர் கோர் டீமுக்கு மட்டும் தான் கொடுக்கறதா இருந்தது. அதுமே நம்ம ஃபில்டர் பண்ணி முதல் 50 பேருக்கு இந்த ஏரியா ஸ்டாக் பாயிண்ட் கொடுக்கலான் இருக்கோம். இந்த ஏரியா ஸ்டாக் பாயிண்ட் தேவைப்படுறவங்க இமிடியேட்டா கம்பெனியோ உங்களோட அப்ளைனோ கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இதுக்கான ஃபர்தர் டீடைல் கொடுப்பாங்க. இதை நம்ம ஏரியா ஸ்டாக் பாயிண்ட் ப்ரமோட் பண்றோம். இது போக டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாக் பாயிண்ட் வேற இருக்குது. அதை பத்தி தகவல் வேணும், நீங்க டைரக்டா நம்ம கம்பெனியோட எம்டி சாரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்போ ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஒரு 46,000 கொடுத்து ஹோம் ஷாப்பி பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு தேவையான பொருளையும் வாங்கி ஒரு 3 பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுத்து ப்ராப்பரா 10 மாசம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு 25 கோடி ரூபாய் டெஃபினட்டா ஏர்ன் பண்ணக்கூடிய பாசிபிள் வந்து அபாசால 100% இருக்கு. 10% நடந்தா கூட 2 கோடி, அட்லீஸ்ட் 1% நடந்தா கூட 20 லட்சம் ரூபாய். அப்ப நீங்க அவாசால உள்ள வந்து 1% உழைப்ப போட்டீங்கன்னா நீங்க லட்சாதிபதியா மாறுறத உங்களை தவிர யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். மேக்சிமம் உங்களுக்கு புரியுற மாதிரி பிளான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் பிளான்ல உங்களுக்கு எதுவும் டவுட் சந்தேகங்கள் இருந்தா டைரக்டா உங்க அப்ளைன்ல கான்டாக்ட் பண்ணி இதை பத்தின விளக்கங்கள் கொடுப்பாங்க. நம்ம பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம்ல புரியலைன்னா கூட 2 டைம் 3 டைம் எழுதி பாருங்க. நான் சொன்ன ஹோம் ஷாப்பை மட்டும் நீங்க பேப்பர்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, தூக்கம் வராது சார். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து நெட்ஒர்க்னாலே அலர்ஜி. நீங்க பேப்பர் எடுத்து யூன்னு போட்டு 2 முட்டையை போட்டீங்கன்னா ஓடி போயிருவாங்க. ஏன்னா இதை மாதிரி பல விஷயத்த பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கோம். அப்ப நம்ம அவாசாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தவிர்த்துட்டு அவாசாக்குள்ள வந்த ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல இந்த ஹோம் ஷாப்பையை டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு பேப்பர்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஒரு ஆளை உட்கார வச்சுக்கிட்டு இந்த விஷயம் எனக்கு நடந்திருக்குது, இந்த விஷயம் வந்து ஃப்ரெஷ்ஷா 2 பேரும் வந்து உட்காடுறாங்க, அதை மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டிடுறேன். ஃப்ரெஷ்ஷா 2 பேரும் வந்து உட்காடுறாங்க, அவங்களுக்கு நெட்ஒர்க்கே தெரியாது, ஆனா பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் மனசுல இருக்கு. ஏன்ட கொண்டு உட்கார வைக்கிறப்ப என்ன சொல்றாங்க, ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒரு சார் வந்திருக்காரு, நீங்க அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுனா உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுப்பாருன்னு சொல்லி என்ன உட்கார வைக்கிறாங்க. அவங்க நினைச்சு வந்திருக்காங்க நான் ஏதோ இன்டர்வியூ நடத்துறேன் போல, இன்டர்வியூ அட்டன் பண்ண எனக்கு வேலை தருவாரு நினைச்சு உட்காடுறாங்க. ஆனா நம்ம சொல்ற ப்ராடக்ட் பிளான சொல்றப்ப அவங்க எழுந்திருச்சு போக தயாராயிட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது, நல்ல ப்ராடக்ட், இதை சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற விஷயம் மட்டும் புரிஞ்சு. ஆனா வருமானம் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க உட்கார வச்சு இந்த ஹோம் ஷாப்பி பிளான பூரா ஒர்க் அவுட் பண்ண ஹோம் ஷாப்பி பிளான் வந்து 10 லெவல் போட்டு முடிக்கிறப்ப அவங்களுக்கு மைண்ட்ல என்ன தோணுச்சு கேட்டா, சார் இந்த பிசினஸ் என்னால பண்ண முடியும், இந்த பிசினஸ என்னால பண்ண முடியும், ஒரு 15 கஸ்டமருக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இதுதான் சக்சஸ்க்கான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சக்சஸ் பிளான தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க ஹோம் ஷாப்பி அப்படிங்கிற பேர்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஹோம் ஷாப்பிய பேப்பர்ல பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை இந்த வருஷத்துல ஒரு 360 டிகிரி டெஃபினட்டா மாறும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கம்பெனி சொல்ற சிஸ்டத்தை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா இன்னைக்கு எந்த ஒரு மனுஷனும், நீங்க நெட்ஒர்க்ல எடுத்துக்கோங்க, இன்னைக்கு தோத்தவங்களோட ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா அவங்களுக்கு தோல்விதான். ஆனா ஒரு சிஸ்டத்தை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா அவங்க கண்டிப்பா வந்து வெற்றி வந்து தொட்டே தீருவாங்க. நம்ம அத மாதிரி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம், ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஐடியாவை வந்து யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். இன்னைக்கு ஓலோ, ஊஃபர், ஸ்மோட்டோ, ஸ்விக்கி எல்லாமே ஐடியா தான். இந்த ஐடியாவை பயன்படுத்துறவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை மாதிரி நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கோம். இந்த ஐடியாவை கம்பெனி டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை எந்த அளவுக்கு எடுத்து வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான். இங்க இருக்க 53 பேருக்கும் அந்த தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்க இருக்க 53 பேருக்கும் வாழ்க்கையை மாத்துறதுக்கான தகுதி, ஐடியாவை பயன்படுத்துறதுக்கான யுக்தி எல்லாமே தெரியும். நம்ம எல்லாருமே எல்லா கம்பெனி பார்த்துட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் இந்த 15 வருஷம் இண்டஸ்ட்ரியில அவாசா மாதிரி ஒரு ப்ராடக்டையோ ஒரு பிளானே நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா இந்த கடந்த 10 நாளா பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ரிசல்ட் வந்து மார்க்கெட்ல அமேசிங்கா வந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் பயங்கர திருப்தி. அது இன்கம் வைஸா இருக்கட்டும், ப்ராடக்ட் வைஸா இருக்கட்டும், எல்லாருமே பயங்கர திருப்தியில ரொம்ப பெர்ஃபெக்டா ஃபுல் ஸ்விங்கோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கம்பெனி நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து மீட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நாக்பூர் டீம் உள்ள வந்திருக்காங்க, மும்பை டீம் உள்ள வந்திருக்காங்க. அப்ப கம்பெனி என்ன பண்றாங்க, அந்த வேலையை ரொம்ப தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு இல்ல உலகம் முழுவதும் அவாசாவோட வெற்றி கொடி வந்து டெஃபினட்டா பறக்கும். இந்த அவாசா குடும்பத்துல வந்து யார் இணைஞ்சு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி லைஃபை சேஞ்ச் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கூறிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மேடம் லட்சுமி மேடம் அவைலபிளா இருந்தீங்கன்னா ஒரு நன்றி மட்டும் சொல்லிட்டு மீட்டிங் நிறைவு பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ சார்.